தெற்காசியாவில் உள்ள மோதல் மற்றும் ஒத்துழைப்பு. இதில் வந்து நம்மளுக்கு 3 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 13, 14, 15. அந்த யூனிட் 13ல் வந்து சிவில் சொசைட்டி இன் சவுத் ஏஷியா. சிவில் சொசைட்டிலாம் எப்படி சவுத் ஏஷியாவில் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது அண்ட் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய முக்கியமான நிலைப்பாடுகள், முன்னெடுப்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் சார்க், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், தெற்காசியா கூட்டமைப்பு நாடுகளினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத யூனிட் 4ல் பார்ப்போம். தென் இந்த யூனிட் இருக்க டைம் இருக்கு சார். 10 இல்லை 12 ஆச்சு. இல்லை சார், டைம் இருக்கு. சரி, ரைட், ஓகே. நான் நீங்கள் வரலையே இன்னும் எவ்வளோ இன்று ஒரு அருமையான ஒரு தலைப்பில் நம்ம வந்து நம்ம சேர்ந்தே படிக்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, தெற்காசியாவில் மோதல் மற்றும் ஒத்துழைப்பு. தெற்காசியான்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு பிராந்தியங்களில் வந்து நம்ம வாழ்கிறோம். அதான் முன்னாடியே பார்த்தோம், போன கிளாஸில் வந்து ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தெற்காசிய நாடுகள்னு நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் 8 நாடுகளை கொண்டது, உங்களுக்கே தெரியும். அந்த 8 நாடுகள்லையும் ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில 4ல் ஒரு பங்கு வந்து இங்க வாழ்றோம். அப்போ வந்து இந்த தெற்காசியாங்கிறது வந்து உலகத்துல உள்ள பெரிய பெரிய சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து மிகவும் உன்னிப்பாக பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். அப்ப இந்த தொகுதி, இந்த இவ்வளவு நாடுகள் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கின்றன. சில கண்ட்ரிஸ் மேரிடைம் ரிலேஷன்ஷிப், they don't have boundary relations. நம்ம வந்து பவுண்டரி ரிலேஷன்ஸோட உள்ள நாடுகள் நேபாள், பூட்டான், பாகிஸ்தான் அண்ட் லிட்டில் பிட் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் மற்றும் சிறு சிறு மோதல்கள், எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா நதி நீர் பங்கீடு, பாகிஸ்தானோட சிந்து நதி, மற்றும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ப்ரெவலண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்து இருக்கு. அதே போல் இந்தியா வங்காளதேசம் இடையே நதிநீர் ஒப்பந்தம் மற்றும் ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் தேர் அண்ட் இல்லீகல் மைக்ரேஷன் ஃப்ரம் பங்களாதேஷ். ஸோ அடிக்கடி இந்த இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ பயங்கரவாதம், கிளர்ச்சிக்கான வழித்தடம் ஆகியவெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பகுதி வந்து ஒரு ஹாட்பெட்டாக இருக்கு. அப்படியே எவர் என்ன சொல்றது, டைனமிக் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைந்ததா இருக்கு. அதனாலதான் யூனிட் 15ல் கூட வந்து என்ன அப்படின்னா, டைனமிக்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியன் செக்யூரிட்டி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் யூனிட் 13, சிவில் சொசைட்டி இன் சவுத் ஏஷியா. சிவில் சொசைட்டினா வேற ஒன்றும் கிடையாது, த அட்டானமஸ் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாராத நிறுவனங்கள், இதை வந்து குறிக்கிறது. வாட் இஸ் சிவில் சொசைட்டி? இந்த குடிமை சமூகம் அல்லது அரசியல் சாராத நிறுவனங்கள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஆண்டனி கிடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, that groups which fall outside the market and government both can be termed as civil society. அதாவது மார்க்கெட்ல இல்லாத ஒரு குரூப், அரசாங்கத்தில் இல்லாத நிறுவனங்கள், அதனுடைய அமைப்புகள், அதை சார்ந்த அமைப்புகள், இது ரெண்டுக்கும் இல்லாத எந்த அமைப்புகள் இருக்கின்றதோ அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு வகையா ஆண்டனி கிடன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அது சிவில் சொசைட்டி தான். இப்ப சிப்கோ மூவ்மெண்டா இருக்கட்டும், தென் அசோசியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸ், நீங்க பார்த்துட்டீங்கன்னா வெல்ஃபேர் அசோசியேஷன்,
குடியிருப்போர் நலச்சங்கம், ஊழியர்கள் நலச்சங்கம், ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், இது எல்லாமே வந்து ஒரு வகையில நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் சிவில் சொசைட்டிங்கிற ஒரு போர்வையில வந்துடும். இது எப்பங்க ஆரம்பிச்சது, இந்த ஆரிஜின் ஆஃப் த டேர்ம் என்ன ஏது அப்படிங்கும்போது, அதாவது இது எதுக்காண்டி ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது, மக்களிடையே ஒரு ஒற்றுமையோடு ஒன்று சேர்ந்து தங்களுக்கு தேவையானவைகளை அடைவதற்காக அவங்க முற்படுகிறார்கள். என்னன்னு கேட்டால் எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்து கொடுக்க முடியாது. அதனாலதான் வந்து இந்த சமூகத்துல சொசைட்டில உள்ளவர்கள் தங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கும் குடிமக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதில் அரசாங்கம் தலையிடாமல் இருக்கும் பட்சத்தில் இவர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்காக ஒரு ஒரு வகையா வரக்கூடியதுதான் இந்த சங்கம். அப்ப இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ப்ரெஷர் குரூப் டு த கவர்மெண்ட். ஓகே, அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு 3வது பிரிவு அப்படின்பாங்க, அதாவது ஒரு சொசைட்டில. ஸோ அப்ப இந்த சிவில் சொசைட்டி பார்க்கும் பொழுது ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அல்லது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா, மார்க்சியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு, this civil society is a class oriented society. Okay, and மார்க்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ட் மார்க்ஸ் அண்ட் கிராம்சி இவங்க வந்து என்ன இது பண்றாங்க அப்படின்னா கிளாஸ்லெஸ் சொசைட்டியை அவங்க இது பண்றாங்க. But this civil society is not, according to Marx, is purely a class society. Yeah. இப்போ லிபரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய தாராளமய கண்ணோட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவினுடைய இது வந்து தாராளமயம் அப்படிங்க போகும்போது that the state should not limit the individual freedom to do அப்படிங்கிறதான் இந்த தாராளமய கொள்கை. ஸோ இது வந்து என்னன்னா பிரைவேட்டுக்கு வந்து நல்ல ஒரு they have to give a opening. The role of the state is to the work of the state is to law and order. அவ்வளவுதான். They should not. ஸோ அப்போ இங்கே லிபரல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த தாராளமய கொள்கை என்ன எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கனாலே, that they were against the feudalism, they were against the aristocracy. ஸோ பிரபுத்துவ கட்டமைப்பை உடைப்பதற்காகத்தான் இந்த தாராளமய கொள்கை. ஏன்னா அந்த பிரபுத்துவ கட்டமைப்புல வந்து மக்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை, அடுக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அதனால இந்த லிபரல் பெர்ஸ்பெக்டிவ்ல சிவில் சொசைட்டியை பார்த்தோம்னா there were a lot of people joined together, they voiced against such kind of a government. Okay, yeah. So repressive government, that is basically feudal during the phase of feudalism. அப்ப இந்த தாராளமயம் வந்து ஒரு வகையில ஜான் ஸ்டூவர்ட் மில்லா இருக்கட்டும், ஓகேயா, ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த சிவில் சொசைட்டியை கொண்டு வந்த அந்த ஒரு இதில் அவங்களுடைய பெயர் பொற்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தீவிர கண்ணோட்டம், ரேடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேயா, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன, இந்த சிவில் சொசைட்டி அண்ட் த ஸ்டேட், பிகாஸ் we could see that civil society exists for the betterment of the common people, for the people, those who have been taken care. Okay. And what are the role and significance of the civil society அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அப்படின்னு அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து அட்வொகசி. ஓகேயா, அதாவது ஒரு பிரச்சனை எடுத்து அவர்களுக்கு
இந்த பிரச்சனையை எடுத்து சென்று தங்களுக்கு தேவையானவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தருணத்தில் இந்த சிவில் சொசைட்டி வந்து அங்க வருது. அதான் வக்காலத்து. they act as an advocacy agency. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரைப்ஸ் உங்களுக்கே தெரியும், அவங்களால என்ன செய்ய எதுவுமே தெரியாது. அப்போ இந்த திஸ் கைண்ட் ஆஃப் அ சொசைட்டி தே கெட் இன் டு தட் ரெல். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நர்மதா வேலி அந்த ஒரு பிரச்சனை வரப்போகும்போது the civil society played an important role in getting what really the tribes wanted. Okay. அதுக்கு அடுத்து கம்யூனிகேஷன், தொடர்பு. அப்ப இந்த சிவில் சொசைட்டியினுடைய முக்கியமான ஒரு இதே வந்து தொடர்பு. யார் யாருக்கும் தொடர்பு? மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும். அப்ப இந்த சென்டர்ல வந்து இந்த சிவில் சொசைட்டி வந்து இங்க இருக்கு. call it non-governmental organization like that. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்ப இவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அரசாங்கத்திடம் கூறி அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பது. நீங்க கேட்கலாம், ஆமா, that is what the state is there, you know. ஒரு அரசு நிறுவனங்கள் இருக்கு, அதுக்கு எக்கச்சக்கமான நிறுவனங்கள்லாம் வந்து இருக்கு, டிபார்ட்மெண்ட் ட்ரைபலுடைய வெல்ஃபேரை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா. பட் ஸ்டில் தென் there are certain things which the state can act against such people. ஒரு அரசு சில சமயங்களில் ஒரு நாட்டினுடைய நலன் கருதி செய்யும் பொழுது அது நிறைய பேரை வந்து அங்க அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த சிவில் சொசைட்டிங்கிறது வந்து உள்ள குதிக்குது. ஸோ அப்ப இங்க மிக மிக அது வந்து முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொது பொறுப்பு. அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி. இட் டேக்ஸ் தி லீட் ரோல் அண்ட் டூயிங் திங்ஸ். அண்ட் அதற்கு அடுத்து லாபியிங் வந்து என்ன தேவை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது வந்து கண்டுகொள்ளாத மக்களுக்கு அப்படிங்க போகும்போது அவங்க லாபி பண்ணி ஒரு பரப்புரை செய்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் for the society, for the human beings, rather I would say. So this civil society plays an important role in changing the conditions of people. And then next எடுத்தோம்னா இன்ஃப்ளூயன்சிங் எலெக்ஷன்ஸ். தேர்தல்களில் வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா. அதனாலேயே வந்து சிவில் சொசைட்டி வந்து அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதாத்தான் வந்து அவர்களை பார்த்து கொள்வார்கள். தென் எஜுகேட்டிங் வேரியஸ் பப்ளிக்ஸ், பல்வேறு பொதுமக்களுக்கு கல்வியை கற்பித்தல். தென் மாஸ் மொபிலைசேஷன், வெகுஜனத்துக்கு வந்து மொபிலைஸ் பண்றது. அதான் நம்ம போனதுல கூட பார்த்தோம், ஃப்ரம் சோஷியல் மொபிலைசேஷன் டு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன், ஃப்ரம் social mobilization to social movement, like that. ஸோ ஒரு மாஸ் மொபிலைசேஷனை கொண்டு வந்து அவர்களுக்கு அறிவு புகட்டி அவர்களுடைய சுச்சுவேஷனை விளக்கி அவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, சுதந்திரங்கள் இருக்கு, அவர்களுக்கு போராடக்கூடிய சக்தியை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது அவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும் பொழுது. அதுக்கு அடுத்து கண்காணிப்பு, மானிட்டரிங். So whether human rights violations are taking place. If such human rights violations are taking place, எங்கேயாவது மனித உரிமைகள் மீறப்பட்டால் அந்த மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது அது ஒரு அட்வொகசி. இப்போ இங்கே மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், there are everywhere that such kind of a human rights commission இருக்கணும். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் சிக்னிட்டரி டு தி சச் கைண்ட் ஆஃப் கவர்னன்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறதுனால ஒரு அரசு வந்து மனித மீறல்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்று பார்க்க வேண்டும்.
அரசு சாதனங்கள் நிறைய வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால எல்லாவற்றையும் கவனிக்க முடியாது. அப்பொழுது வந்து இந்த சிவில் சொசைட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர்களுக்கு தேவையானதை அவங்க வழி நடத்துகிறாங்க அஃபெக்டட் பீப்புளுக்கு. தென் டிஸ்கஷன், விவாதம். ஒரு டெமோக்ரஸியில வந்து விவாதம் என்பது மிக மிக முக்கியமானது. ஸோ அப்ப அந்த விவாதத்தை நடத்தி செல்வது, எடுத்து செல்வது, அதனுடைய வெளிப்பாடு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிவில் சொசைட்டி வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் ரெட் கிராஸ் சொசைட்டி எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு இன்டர்நேஷனல் சிவில் சொசைட்டி தான், ரெட் கிராஸ், யூனோ. ஸோ அதே போல் எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இந்த சிவில் சொசைட்டி தே பிளேட் அ ஹியூஜ் ரோல். அதே போல் இந்த சுனாமி வரும் பொழுது அந்த மக்கள், அஃபெக்டான மக்களுக்கு வந்து அரசாங்கமும் நிறைய செய்தது. அதே போல் இந்த சிவில் சொசைட்டியும் அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்களுக்கு நிவாரணத்தை கொண்டு செலுத்தியது. வீடு கட்டுவதில் இருந்து அவர்களுக்கு முக்கியமான தேவையான, ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன? 3 அடிப்படை தேவைகள் உண்டு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலாமிட்டிஸ், எர்த்குவேக் அப்படி வரப்போகும்போது இந்த சிவில் சொசைட்டிஸ் ஆர் ஃப்ளட்டட் டு ஹெல்ப் த ஹியூமன். ஸோ இங்கே அதுதான். Even there are a lot of civil society to protect animals also, animal rights. ஸோ அப்போ இந்த சிவில் சொசைட்டிங்கிறது வந்து 360 டிகிரியில் 24/7 ஒரு அற்புதமாக வந்து விளங்கி கொண்டு இருக்கிறது. இன் அ வே வந்து சிவில் சொசைட்டி இட் ப்ரொடெக்ட்ஸ் டெமோக்ரஸி அண்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். Okay. So, and the important thing is voice of the voiceless. குரலற்றவர்களின் குரல். ஸோ அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க காட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் காண்டி வந்து அரசாங்கம் அந்த நிலப்பகுதிகளை கையகப்படுத்துது அப்படிங்க போகும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்? எங்கே போக முடியும்? யார்கிட்ட போய் முறையிட முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியுமா? அப்படிங்கும்போது இங்கே இந்த சிவில் சொசைட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பட் அட் த சேம் டைம் சிவில் சொசைட்டி வந்து இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது இது அரசாங்கத்திற்கு, அரசுக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு தனி விவாதமே அது இருக்கிறது. ஓகே. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் அது இல்லை. அது வந்து அடுத்த ஒரு இதில் வரும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பையும் ஒரு நாட்டினுடைய இதையும் சீர்குலைப்பதாக இருக்கிறது என்பது வந்து அது வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல, ஒரு டைனமிக் சுச்சுவேஷன்ல அது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து குளோபலைசேஷன் சிவில் சொசைட்டி. குளோபலைசேஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும். we are living in the era of globalization. அதாவது உலகமயமாக்கல் என்ற ஒரு இதுல வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ குளோபலைசேஷனாலே வந்து என்ன, இந்த குளோபலைசேஷன் வந்து ராதர் இட் இஸ் ட்ரிவன் பை ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இது இல்லாட்டினா இந்த குளோபலைசேஷனே இருக்காது. அப்ப இதுல இந்த சிவில் சொசைட்டினுடைய முக்கியமான பங்குலாம் நம்ம பார்த்தோம்ல, லாபியிங், டிஸ்கஷன், மானிட்டரிங், மாஸ் மொபிலைசேஷன், அட்வொகசி, கம்யூனிகே, இது எல்லாமே இப்ப இந்த உலகமயமாக்கல் வந்ததுல இருந்து மிக மிக எளிதாக இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உலகம் ஃபுல்லா வந்து அது வந்து பரப்பப்படுகிறது, பரப்புரை செய்யப்படுகிறது. அது பிகாஸ் ஆஃப் ஐசிடி அண்ட் பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அப்ப இந்த குளோபலைசேஷன்ல வந்து சிவில் சொசைட்டி ஆல்சோ பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிரிங்கிங் அவுட் த எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் கார்பரேட்ஸ். இப்போ சில சமயங்கள்ல கார்பரேட்ஸ் வந்து தங்களுடைய லாப நோக்கத்திற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they don't mind about the poor people, they don't mind about the tribes, and they don't mind about depressed and oppressed people.
அதை வந்து ஈஸியா அவங்க வந்து கபலீகரம் செய்ய பார்ப்பார்கள். அப்பொழுது இந்த கார்ப்பரேட்ஸும் சொசைட்டியும் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பகுதி தேவைப்படுகிறது, இந்த இடம் தேவைப்படுகிற போது இந்த பீப்புளை வந்து டிஸ்லாட்ஜ் பண்ண பார்ப்போம். அப்போ இந்த சிவில் சொசைட்டி வந்து மிக ரொம்ப அவசியமாக மக்களுக்கு அது வந்து தெரியப்படுகிறது. அப்ப இந்த தெற்காசியாவில் இந்த சிவில் சமூகத்தின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெற்காசியாவில் அரசியல், நிர்வாக மற்றும் அறிவுசார் துறை ஆகியவற்றில் இது மிகவும் பிரபலமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சமூக தெற்காசிய இந்த பிராந்தியத்தில் உள்ள இயக்கங்கள் வந்து நிறைய ஃபீல்ட்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. ஒன்று கல்வி, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி பிரச்சனைகள், அரசியலை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு, இந்த சமத்துவமின்மை இருக்கிற இடத்துல கிராமப்புற வளர்ச்சிக்கு, பாலினம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிற ஒரு இதுல சுச்சுவேஷன்ல இதுல எல்லாமே வந்து இந்த சிவில் சொசைட்டி, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்களுடைய கவனத்தை இங்கு செலுத்துகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், கல்வியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கல்வி போதிக்கின்றது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அப்ப என்ன இது அப்படிங்க போகும்போது, பட் ஸ்டில் தேர் ஆர் பிளேசஸ் விச் the government may not concentrate or may not have given, அது கொடுக்கப்பட இல்லாத அந்த இடங்கள்ல தருணங்கள்ல அப்ப அங்க வந்து இந்த சிவில் சொசைட்டி வந்து மைக்ரோ லெவல்ல போய் இதுல போய் அவர்கள் அங்க உள்ள மக்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கின்றார்கள், போதனை செய்கிறார்கள். அதே போல வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கும் அவர்களுடைய ஒரு ஈடுபாடு இங்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்ப இந்த தெற்காசிய பிராந்தியத்துல பார்க்கும் பொழுது நம்ம சொன்னது மாதிரி 1/4 மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. அதனால் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது என்றாலும் தெற்காசியாவில தான் அதிகமான வறுமைகள் இருக்கிறது, டெவலப்மெண்ட் மிக குறைவு. அப்ப இங்கு இப்படிப்பட்ட அப்ப என்ன கேள்வி வருகிறதுன்னா, ஒரு அரசினுடைய அதனுடைய ஈடுபாடு என்ன, வாட் ஆர் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து செய்கின்றார்கள். பட் எல்லாவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் இங்கு இந்த சிவில் சொசைட்டி வந்து முதன்மையான பிரச்சனைகளை கவனம் செலுத்தி அதை வெளிக்கொணர்ந்து ஒரு பாலிசி டிசிஷனை கொண்டு வருவதற்கு இந்த சிவில் சொசைட்டி மிக மிக உறுதுணையாக மக்களுக்கு இருக்கிறது. ஸோ நம்ம இந்த அப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சவுத் ஏசியாவில், தெற்காசியாவில் ஒவ்வொரு நாடுகள்லையும் நிறைய சிவில் சொசைட்டி இயங்குகின்றது. அதுல ஒவ்வொன்று ஒரு முக்கியமானதை நம்ம பார்க்கலாம். அப்ப பார்க்கும் பொழுது கோஆபரேஷன் ஃபார் பீஸ் அண்ட் யூனிட்டின்னு ஆப்கானிஸ்தான்ல ஒரு அருமையான அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான ஒரு ஒத்துழைப்பு என்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், குரூப்ஸ் அல்லது என்ஜிஓ இயங்குகிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆப்கானிஸ்தான் அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, குழாயை திறந்தா ரத்தம் தான் வரும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு நாடு. அங்கு வந்து எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும், ஒவ்வொருத்தருக்குறையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அது தெரியும். அந்த இடத்துல இந்த பீஸ், அமைதியை கொண்டு வர வேண்டும், ஒரு ஒற்றுமை, அவர்களுக்குள்ளாகவே ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். இந்த ஒத்துழைப்பை கொண்டு வருவதற்கு ஒரு சிவில் சொசைட்டி அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல வந்து இயங்குகிறாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், அவங்களுடைய உயிரை கூட அவங்க துச்சமாக நினைத்து அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து வேலை செய்கிறார்கள். ஸோ இந்த சிவில் சொசைட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் சிவில் சொசைட்டி அண்ட் வித் கோஆப்ரேஷன் ஆஃப் லோக்கல் பீப்புள். அதே போல் உங்களுக்கே ஒரு தெரியும், அருமையான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிய ஒரு இது, அதுதான் கிராமியன் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ். ஓகேயா, ரைட்? கிராமியன் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸையே வந்து கொண்டு வந்து மைக்ரோ கிரெடிட் சிஸ்டத்தை ஏழைகளுக்கு கொடுத்து அந்த இது ஒரு குரூப்பை ஏற்படுத்தி ஒரு அருமையான புரட்சியை கொண்டு வந்தாங்க.
ஸோ அதுவும் சிவில் சொசைட்டி தான். ஸோ அதே போல் எபிலிட்டி பூட்டான் சொசைட்டின்னு ஒரு பூட்டான் நமது அண்டை நாடான பூட்டான்ல அங்கே ஒன்று விளங்குது. அதே போல் இந்தியாவில் எவ்வளோ நிறைய நான் சொன்ன மாதிரி ஹியூமன் ரைட் வாட்ச், அந்த வாட் இஸ் தட் நர்மதா வேலி சேவ் நர்மதா வேலி ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த குஞ்ச் அப்படிங்கிற இவர் வந்து இந்த அனுஷ் குப்தா வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு. இந்த கிளாத் மேன் சொல்லுவாங்க அனுஷ் குப்தாவை. அவர் வந்து ஒரு சிவில் சொசைட்டி ஆரம்பித்து அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இன்னும் பல பேர் சேர்ந்து ஒரு கொண்டு வந்து அது வந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆகா கான் ரூரல் சப்போர்ட் ப்ரோக்ராம், கிராம உதவி திட்டங்கள். ஆகா கான் கிராம உதவி திட்டங்களை வந்து பாகிஸ்தானில் வந்து மிக சிறப்பாக செய்து அவங்களால நிறைய இது கொண்டு போனாலும், ஏன்னா சிவில் சொசைட்டிக்குன்னு there are certain lacuna, they need huge funding. Okay, so bereft of that funding, it is very difficult to reach out to the nook and corner of places. ஸோ அதுக்கு அடுத்தது மால்டிவியன் டெமோக்ரஸி நெட்வொர்க். மால்டீவ்ஸில் உங்களுக்கே தெரியும், அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, ஒரு தீவு நாடு. அங்கே அடிக்கடி வந்து மாற்றங்கள், அரசாங்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அங்கே ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே ஒரு சிவில் சொசைட்டி. ஈவன் ஹாங்காங்கில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக ஹாங்காங்கில் ஸோ எங்களுக்கு வந்து டெமோக்ரஸி வேணும்னு நிறைய பேர் போராடினாங்க. That is civil society. So civil society plays a very important role in bringing out a change in the lifestyle of the people. Then citizens movement for peace and democracy ங்கிறது வந்து நேபாளில் இந்த சிவில் சொசைட்டி அருமையாக வேலை செய்கிறது. அதே போல் ஸ்ரீலங்கா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். ஓகே, ஸோ ஸ்ரீலங்காவில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிவில் சொசைட்டி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் ஆசியா ஃபவுண்டேஷன், பிரிட்டிஷ் கவுன்சில், பிளான் இன்டர்நேஷ்னல், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் சவுத் ஏஷியா, இதெல்லாம் வந்து ஒரு வகையாக வந்து த்ரூ அவுட் சவுத் ஏஷியாவில் இயங்கி. அதே போல் யுஎஸ்எய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காவினுடைய உதவி, அது ஒரு என்ஜிஓ, அது ஒரு சிவில் சொசைட்டி. ஸோ நிறைய இயங்கி கொண்டிருக்கின்றன. இன் அடிஷன் தேர் ஆர் கலெக்டிவ் குரூப்ஸ் சச் அஸ் த வேர்ல்ட் கிளைமேட் ஃபோரம். அதே போல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசியாவில் எல்லா நாடுகள்லையும் இந்த இது இருக்கின்றது. ஸோ அப்போ இந்த சிவில் சொசைட்டிங்கிறது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் ஃபார் த டெமோக்ராட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை சிவில் சொசைட்டி இன் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ சொன்ன மாதிரி சிப்கோ மூமெண்ட், உங்களுக்கே தெரியும். சிப்கோ மூமெண்ட் முன்னாடியே படித்தோம் நம்ம. அதில் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸில் வந்து இந்த சிப்கோ மூமெண்ட் ஆல்சோ கேம். ஓகே, அடையாள அரசியலில் வந்து இந்த சிப்கோ மூமெண்ட்டை பற்றி நம்ம இயக்கத்தை பற்றி பார்த்தோம். இந்த சிப்கோ மூமெண்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தட் when they tried to cut the trees, all the ladies and children, they went and embraced the tree. அந்த ட்ரீயை போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க அதை விடவே இல்லை. அப்போ வந்து என்ன, அதுதான் சிப்கோ மூமெண்ட். இப்போ 1973 we are talking about, we are sensitizing climate change. இப்போ வந்து காலநிலை மாற்றத்தை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு பரப்புரை எங்கும் உலகளாவிய பரப்புரை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 1973லேயே வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, பட் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து நாங்கள் நேசிக்கக்கூடிய இந்த மரங்கள், நாங்கள் எங்களுக்காக இந்த மரங்கள், மரங்கள் எங்களுக்காக, நாங்கள் அதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மூமெண்ட்டு அந்த காலத்திலேயே வந்தது. அத்தனை வருஷம் பார்த்துக்குங்க, ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் சிப்கோ மூமெண்ட்டு. ஸோ நர்மதா பச்சோ மூமெண்ட்டு, நர்மதா வேலி ப்ராஜெக்டை அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது ஒரு பெரிய டேம் கட்டுறது, அதுதான் நர்மதா டேம்.
அந்த நர்மதா டேம் அவ்வளோ பெரிய இதாக கட்டினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஏக்கர்ஸ் வந்து இன்அண்டேட்டட், அதாவது அதில் மூழ்கிடும். அதில் இருக்கிற இந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இதாயிரும். அவங்கள வேற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ த நர்மதா பச்சா மூமெண்ட் மூலமாக இந்த ஒரு சிவில் சொசைட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு இடையாக, ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான ஒரு மாற்று இடத்தை, நல்ல ஒரு இடத்தை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது கொடுக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்த சிவில் சொசைட்டி வந்து they play a very important role. அவங்க செஞ்சாங்க அது 1985. அதே போலதான் எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ் மூமெண்ட், அவர்களுடைய உரிமை, லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் அவங்களுடைய எங்களுக்கும் உரிமை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உரிமைகள். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த சிவில் சொசைட்டி இஸ் prevalent throughout the world, everywhere. எல்லா நாடுகள்லையும் இந்த சிவில் சொசைட்டி அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்களை பாதுகாப்பதற்காகவும், மக்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் துன்பப்படுகிறார்களோ அல்லது வேதனைப்படுகிறார்களோ அல்லது அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களோ அல்லது ஜாதியின வேறுபாடுகள் இருக்கிறதோ அல்லது மத கலவரங்கள் இருக்கிறதோ அங்கு அவர்கள் முதல் போய் அவர்களை பாதுகாப்பதற்காக, அதுவும் அரசாங்கத்தோடு இணைப்பலமாக இருந்து, அரசாங்கத்திற்கும் எதிரியாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு நண்பனாக இருந்து இவர்களை சேர்த்தார்கள். ஸோ அப்ப இதை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தது யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்க். ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பு. 1985 வந்து டாக்கால, பங்களாதேஷினுடைய தலைநகர்ல வந்து இந்த ஒரு அமைப்பு ஒத்துழைப்பு, அதாவது தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு, இந்த இதை கொண்டு வந்தாங்க. எங்க டாக்கால. எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவினுடைய ஒரு பிரதர்லி ஆட்டிடியூட். இந்தியா இஸ் a huge country. India has got a huge population. India vis-a-vis other all these states, Afghanistan or Nepal, Bhutan, Sri Lanka, Maldives and Pakistan, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் பார்த்தா எல்லாம் சின்ன 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 நாடுகள். அப்படி பார்க்கும்போது இந்தியா, அப்ப இந்தியாவினுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா டு அதர் கண்ட்ரிஸ் வந்து ஒரு டாமினண்டா இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பங்களாதேஷ் என்ன பண்றாங்க, 1970களில் வந்து ஒரு சார்க்னு ஒரு அமைப்பை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜியாபுர் ரஹ்மான்ங்கிற அந்த ஜனாதிபதியை வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவர் அதை கொண்டு வந்தார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு, அதாவது அந்த பங்களாதேஷினுடைய நோக்கம் வந்து மேலதிகாரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்துல தான் வந்து கொண்டு வர்றாங்க. பட் உங்களுக்கே தெரியும் வந்து 1972 வார், that war, in fact we helped Bangladesh to become a separate country. அப்புறம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம்னா குறிக்கோள்கள் என்ன, 2 குறிக்கோள்கள். ஒன்று வந்து என்ன, ப்ரமோட் ரீஜனல் இன்டகிரேஷன், பிராந்திய ஒற்றுமை. ஓகேயா, கொண்டு வரணும் ஏசியாவில். by improving connectivity and people to people relation. இதுதான் அப்ஜெக்டிவ். 2 அப்ஜெக்டிவா இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய அதிகாரத்தை, மேலதிகாரத்தை குறைக்க வேண்டும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பாலிடிக்ஸ். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ்னா என்ன, அரசியல்னா என்ன? there are humpty dumpty number of explanations, definitions by different stalwarts, political scientists. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க, டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ், கண்ட்ரோலிங் அதர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவ் டு அட்டைன் பவர். அதிகாரத்தை எய்துவதற்கான போட்டி தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது. In spite of other definitions,
முக்கியமா இங்க வந்து இன்டர்நேஷனல் செட்டப்ல நம்ம எடுக்க போகும்போது இதுதான். அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை பார்த்து பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப இந்த பயத்தை போக்கணும்னா ஒரு அமைப்பை கொண்டு வருவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இது கொண்டு வந்தது. இன்ஃபேக்ட் இந்தியா பிளேட் அ ப்ரோஆக்டிவ் ரோல் தேன் ரியாக்டிவ் ரோல். அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்தியா ஆல்வேஸ் பிளேஸ் அ வெரி ப்ரோஆக்டிவ் ரோல். இதுவரைக்கும் இந்தியா எந்த ஒரு நாட்டையும் வந்து தானாக முன்னெடுத்து போய் ஒரு நாட்டை வந்து பலம் இல்லாத நாடுகளை வந்து பிடிச்சு தன்னுடைய ஆதிக்கத்துக்கலாம் அப்படிலாம் கிடையவே இல்லை. இந்தியா இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதனால தான் உலகமே இந்தியாவை நோக்கி கொண்டு இருக்கின்றது. எல்லாரும் வந்து 21st century இஸ் அ சைனீஸ் செஞ்சுரி அப்படின்னு சொன்னாலுமே வந்து பட் தேர் ஆர் from different quarters that no India's century, it is going to be India's century. In 2040 அல்லது 2050 India will become one of the very important pillar of the world for everything. எப்படி வந்து நம்ம அந்த போன பாடத்துல வந்து NGO as advocacy பார்த்தோமோ, India plays a very important role in advocacy of the poor countries, marginalized countries, especially South Africa, like African countries. இப்போ நீங்க G20 கூட இப்போ நடந்து முடிந்ததுல வந்து இந்த G20ல ஆப்பிரிக்க யூனியனையும் சேர்க்கணும்னு சொல்லி அதை ஒரு முடிவா எடுத்து அதை பிரகடனப்படுத்தி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா இந்த சமிட்ல. ஸோ அப்ப இந்தியா ஆல்வேஸ் லுக்ஸ் டு ஹெல்ப் every country. So அந்த வகையில வந்து though this arc was formed in order to stop the what is that power of the India, because there is asymmetrical relations அப்படிங்கிறது இருந்தாலும் இந்தியா இஸ் அ வெரி சாஃப்ட் கண்ட்ரி. அதனால தான் சாஃப்ட் பவர் சொல்லுவாங்க, சாஃப்ட் இன் மெனி சென்ஸ். So we always sensitize the issues in that are very important in other countries. Okay, so அப்ப இங்க வந்து முக்கியமா people to people relations, connectivity. அதனால முன்னாடி இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஈவன் சார்க் யூனிவர்சிட்டி கூட டெல்லியில இயங்கி கொண்டு இருக்கிறது. சார்க் எல்லா சார்க் கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியை டெல்லியில நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது நம்ம இதுல. Second, to promote economic integration of South Asian countries by reducing trade barriers. Okay, அதாவது ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, ஒரு நாடு வந்து நல்லா அஃப்ளூவெண்டா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய இருக்கணும், அந்த பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். இப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாகிஸ்தானுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய செலவுகள் அல்லது நமது பொருள் பாகிஸ்தானுக்குள்ள நுழையிறது மிக கடினமா இருந்தாலும் இங்க 30% வந்து லெஸ் இன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் when we export certain countries, certain items. ஸோ அப்ப இங்க வந்து முக்கியமானது இந்த சார்க் எல்லா பிராந்திய அமைப்புகளுடைய முக்கியமான நோக்கமே வந்து பேரியர்ஸ், தடைகளை எடுக்கணும், வர்த்தக தடைகளை உடைக்க வேண்டும். வர்த்தக தடைகள்னா என்ன? வர்த்தக தடைகள்னா அதிகமான டியூட்டி போடுறது, டாக்ஸஸ் அதிகமாக விதிக்கிறது. அப்ப இதெல்லாம் தூக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த குட்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். அந்த ஒரு இதுதான் இந்த சார்க்கினுடைய. அப்ப சார்க்கினுடைய சாசனத்தை நம்ம பார்ப்போம். குறிக்கோளை பார்த்தாச்சு, எப்ப தோற்றுவிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அதாவது வாட் இஸ் தட் ஆசெட் குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம். பட் தட் வாஸ் சூப்பர் இம்போஸ்ட், சூப்பர்சீடட் பை தோஸ் 2 அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, சாசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இட்ஸ் அ சார்ட்டர். எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சார்ட்டர் இருக்கும். சார்ட்டர்னா சாசனம். அதாவது அவங்க அது விஷன், மிஷன், ஆப்ஜெக்டிவ், எய்ம்ஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த சாசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாசனம் தான் இது. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் ஒரு சார்ட்டர் இருக்கு.
எல்லா இதுலேயுமே ஒரு சார்ட்டர் இருக்கும் ஒரு அமைப்பில். அதே போல் சார்க்குக்கு நம்மளுக்கு ஒரு சார்ட்டர் இருக்கு. அந்த சார்ட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் சார்க் என்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, the functions of all activities is based on sovereign equality. இறையாண்மை சமத்துவம். இங்க இறையாண்மை சமத்துவம்னா என்ன? அதாவது இந்தியா பெரிய கண்ட்ரியா இருக்கிறதுனால அதுக்கு அந்த அதிகாரம் மற்ற வழியில் இருக்கும். ஆனா சின்ன நாடா நேபாள் சின்ன நாடு தான், அதுக்கும் ஒரு சாவரிட்டி இருக்கு. அப்ப இங்கு இறையாண்மை சமத்துவம். அப்ப அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிகமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடு, பெரிய மிலிட்டரி. அதுக்காண்டி இதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது இந்தியாவுக்கு 3 ஓட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு நாட்டுக்கு ஒரு ஓட்டு. அது பேஸ்ட் ஆன் சாவரின் கண்ட்ரி. அப்ப இஃப் அ கண்ட்ரி இஸ் சாவரின் அண்ட் அதுதான் சமத்துவம். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். அது மாதிரி ஹியர் எவ்ரி கண்ட்ரி இஸ் ஈக்குவல். ஸோ அப்போ அங்கே அதுக்கு அடுத்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. அது ஓகேயா. ஸோ அப்போ டெரிட்டரி அந்த எல்லை மதிக்கத்தக்கணும், அதை போற்றணும். எல்லாருடைய எல்லையை நம்ம மதித்து அதை எதிர்த்து செயல்படக்கூடாது. பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். அடுத்த நாடுகளினுடைய இதில் உள்விவகாரத்தில் தலையிடக்கூடாது. நான் இன்டர்ஃபியரன்ஸ் இன் டொமஸ்டிக் மேட்டர்ஸ். ஓகே. அரசியல் சுதந்திரம் இருக்க வேண்டும் ஆகியவற்றையெல்லாம் இந்த சாசனம் சொல்கிறது. சரி, இந்த சாசனம் இருக்கு, ஒரு அமைப்பை ஏற்படுத்தியாச்சு, குறிக்கோள்கள் இருக்கின்றன, சாசனத்தை உருவாக்கியாச்சு. இதை எப்படி செயல்படுத்துவது? பிரச்சனைகள் இந்த நாடுகளுக்குள்ளேயே அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்ப அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி பேசி தீர்ப்பது, அதை பேசி தீர்த்து எங்கு பேசி தீர்ப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த மெக்கானிசம். இதுதான் மெக்கானிசம். ஸோ அப்ப இந்த என்னென்ன பாடிஸ்லாம் இருக்கு அப்படிங்க போகும்போது சமிட் மீட்டிங் நடக்குதா இல்லையா? இதுதான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பாடி டிசிஷன் மேக்கிங். இந்த சமிட் அப்படின்னு சாஃப்ட் சமிட் அப்படின்னா அதுதான் உச்சி மாநாடு. அந்த உச்சி மாநாட்டில் என்னென்ன டிஸ்கஸ் பண்றாங்க, அஜெண்டா என்ன, அதை அவங்க அலசி ஆராய்ந்து எல்லா நாடுகளினுடைய ஒரு ஒத்துழைப்பை வாங்கி அதுல முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுதான் டிக்ளரேஷன் ஆகுது. அப்ப ஒரு சமிட்ல முடிவெடுக்கப்பட்ட கருத்துக்கள் என்னவாகும் அப்படின்னா பிரகடனப்படுத்தப்படும். எல்லா அந்த சார்க் நாடுகள்ல உள்ள எல்லா நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி தான் இங்க. அப்ப இங்க என்ன அப்படின்னா தீஸ் ஆர் த மெக்கானிசம். உச்சி மாநாடு, அமைச்சர்கள் கவுன்சில் நடக்கும், நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், அப்புறம் ப்ரோக்ராம் கமிட்டி இந்த நிகழ்ச்சி நிரல் குழு நடக்கும், தென் டெக்னிக்கல் நுட்ப குழுக்கள் நடக்கும், மற்றும் நடவடிக்கை குழுக்கள் இருக்கும். ஸோ அப்போ உச்சி மாநாடு இந்த இதனுடைய இவங்கெல்லாம் முடிச்ச பின்னாடி என்னென்ன அதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு ஒரு அஜெண்டாவை கொண்டு அங்க சமிட்ல கொண்டு எல்லாத்தையும் வைப்பாங்க. அப்போதுதான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்படும். ஸோ அப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மெக்கானிசம் இட்ஸ் a well laid mechanism சொல்லலாம். அதே போல இந்த இதெல்லாம் எடுத்து செயல்படுத்துவதற்கு ரீஜனல் சென்டர்ஸ் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு முக்கியமான தீமை வச்சு அல்லது ஒரு இஷ்யூவை வச்சு அல்லது ஒரு செக்டரை வச்சு இயங்கி கொண்டிருக்கின்றன. ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது அக்ரிகல்ச்சர் சென்டர், சார்க் அக்ரிகல்ச்சர் சென்டர்னு சொல்லிட்டு டாக்காவில் இருக்கு. அது ஒரு ரீஜனல் சென்டர். அதே போல் சார்க் எனர்ஜி சென்டர் இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் இருக்கு. அங்கே ஒர்க்கிங் குரூப்ஸு, மீட்டிங்ஸ் இதெல்லாம் நடத்துவாங்க இந்த எனர்ஜி. ஸோ இந்த வேர்ல்ட் இஸ் இன் நீட் ஆஃப் ஹியூஜ் எனர்ஜி. எனர்ஜி இல்லாட்டினா எதுவுமே இங்கே இயங்காது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு இதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும்
அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும், ஒரு நாட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஒரு இதை அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க. அதுக்கடுத்து கல்ச்சுரல் சென்டர். இந்த கல்ச்சுரல் சென்டர் வந்து கொலம்போவில் ஸ்ரீலங்காவில் வந்து இருக்குது. இது வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து அதிகமாக மக்களுக்கு மக்களால் பாதிக்கப்பட்ட டிசீசஸ்லாம் சொன்னோம்னா டியூபர்குலோசிஸ், HIV, எய்ட்ஸு, இதெல்லாம் வந்து 90s தென் ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆஃப் த 21st century எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த HIV, எய்ட்ஸ், டியூபர்குலோசிஸ் பேக் இன் 50s, 60s, 70s, மலேரியா போன்றவற்றை இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது சவுத் ஏஷியாவில், ஒரு அதாவது ஒரு ஒருங்கிணைந்து இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தினா தான் வந்து இந்த ரீஜன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்ச், கெப்பாசிட்டி பில்டிங், இம்ப்ளிமெண்டிங் ஆக்டிவிட்டிஸு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு சென்டரா வந்து காத்தமண்டில் விளங்கி கொண்டு இருக்கிறது. அதே போல் வந்து இப்போ ரீசண்டாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிழிவு மேலாண்மை ஒரு இயக்கம் வந்து ராதர் ஒரு மையம் வந்து ரொம்ப அவசியமானது. அது டெல்லியில் வந்து நம்ம 2016 வந்து அது கொண்டு வந்தோம். ஸோ இந்த இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஏன்னா கிளைமேட் சேஞ்சினால பேரழிவுகள், அது சுனாமியாக இருக்கட்டும், வறண்ட சீதோஷ்ணமாக இருக்கட்டும், தென் different types of disaster that it comes, flooding situation. Okay, ஸோ இப்படிப்பட்டதுலாம் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து இந்தியா வந்து ஒரு கேன் கிவ் அட்வொகசி அண்ட் ஈவன் டேக் அ ஆக்ஷன். உடனே அவங்க ஒரு ஃபோர்ஸஸ், அதுக்குன்னு ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் அமைப்பை ஏற்படுத்தி நிறைய ஒரு இது செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் சார்க் மெட்ரோலாஜிக்கல் ரிசர்ச் சென்டர் இயங்கி கொண்டு இருக்கிறது. திம்பில் வந்து ஃபாரஸ்ட்ரி சென்டர் நடந்து இருக்கிறது. மால்தீவ்ஸில் வந்து கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் சென்டர் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்து, ரிசர்ச் நடந்து, முன்கூட்டியே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரிஸ்க் வரப்போகுதுங்கிறத வந்து ஒரு அந்தந்த நாடுகளுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளும். ஓகேயா? அப்புறம் அந்த சார்க்லேயே அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா, ஈரான், ஜப்பான், சவுத் கொரியா, மௌரிட்டியூஸ், மயன்மார், USA அண்ட் யூரோப்பியன் யூனியன், இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா அப்சர்வர்ஸ், பார்வையாளர்கள், அவ்வளோதான். ஏன் இவங்க பார்வையாளர்கள்னா டெரிட்டோரியலாக இவங்க இணைக்கப்படலை, எங்கேயோ ஒரு தூரத்துலையோ அல்லது வந்து டெரிட்டரி வைஸாக வந்து நம்ம இல்லாததுனால ஜியோகிராஃபிக்கலி they are far away or maybe removed from the region இருக்கிறதுனால அவங்க வந்து ஒன்லி பார்வையாளர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. பார்வையாளருக்கும் மெம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த உச்சி மாநாட்டில் பார்வையாளர்களாக மட்டும்தான் அவங்க இருக்க முடியும். ஒன்லி மெம்பர்ஸ் தான் ஓட்டிங் ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான். அப்புறம் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து முன்னெடுத்து கொண்டு நம்ம இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சாப்டா டு சாப்டா சார்க்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்ம முன்னுரிமை வர்த்தகத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சார்க் உச்சி மாநாடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பிரச்சனைகளே வந்து அங்கு வந்து அதீதமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே உண்மையான ஒரு இதை வந்து கெடுத்துடுறதுனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பிரிட்ஸ் வேற ஒரு அசோசியேஷன் வந்துருச்சு. பிரிட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அசோசியேஷன். G20 மாநாடு நடந்தது. G20 ஒரு அமைப்பு வந்துருச்சு, பிரிட்ஸ் ஒரு அமைப்பு வந்துருச்சு. வேற அமைப்புல வந்து நம்ம இங்க இந்த சார்க்கை மட்டும் பொலிட்டிக்கலா வந்து
களைந்து விட்டு ஒரு நல்ல வர்த்தகத்திற்குடைய முக்கியத்துவத்தை கொடுத்து இதை நம்ம செஞ்சோம்னா ஒரு அருமையான ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷன் இங்கு வரும். அதனாலதான் என்ன இது பண்றாங்கன்னா அந்த சாப்டா டு சாப்டா கொண்டு வரணும். அப்படின்னா சாப்டான்னா ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. தென் தெற்காசிய சுதந்திர வர்த்தகம் வந்தாதான் அந்த சாப்டா. இது வந்து இயுக்கும் ஏசியனுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது SAARC இஸ் ஒன் ஆஃப் த லீஸ்ட் இன்டகிரேட்டட் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது ஒரு இன்டகிரேஷன் வர்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. உலகத்திலேயே இருக்கின்ற இப்படிப்பட்ட அமைப்புகள்லேயே இருக்கிறதுலேயே லீஸ்ட் இன்டகிரேட்டட் இந்த SAARC தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோமா இல்லையா, அதிகமாக இங்க சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்தியா பாகிஸ்தான் முக்கியமான இந்த SAARCல வந்து இந்தியா பாகிஸ்தான். அப்ப இவங்க இந்த ரெண்டு நாடுகளும் எந்த ஒரு சமிட்டா இருந்தாலும் அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை முன்னிலைப்படுத்திய அதை சீர்குலைத்து விடுறாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு சக்சஸ் இல்லாம வலுவிழந்து களை இழந்து அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறது இந்த SAARC. அதனாலதான் நம்ம பிரிஸ்க் அமைப்பா இருக்கட்டும், G20 அமைப்பா இருக்கும், SCOவா இருக்கட்டும், ஷாங்காய் கோஆபரேஷனா இருக்கட்டும், வெவ்வேறு அமைப்புகள்ல நம்ம ஈடுபடுத்தி கொண்டு வேற இதா இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா ஸ்டில் வந்து இந்த SAARC அமைப்புல எல்லாரும் என்ன பயப்படுறாங்க, மறுபடியும் இந்தியா வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும், அதிகாரப்படுத்தப்படும் அப்படின்னு அந்த ஒரு பயத்துலதான் எல்லாம் அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிற அந்த ஒரு இதை பயன்படுத்தி இது வந்து நல்லா ஒரு இயங்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஓகே, சரி, வெரி குட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த ஏஷியன் வே அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப எல்லாம் வந்து ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு காமன் மார்க்கெட்டை ஏற்படுத்திக்கிட்டாங்க, குட்ஸை ஒரு காமன் கரன்சியை வச்சுக்கிட்டாங்க, விசா ஃப்ரீ டிராவல் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியும் இங்கனாலும் எங்க வேணாலும் போய்க்கிடலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இஷ்யூஸ்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இஷ்யூ எல்லாம் களைஞ்சு விட்டுட்டு இப்படிப்பட்டது பண்ணு. இதே மாதிரி SAARCலையும் இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கு, ஈயோட அற்புதமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மக்கள் தொகை அதிகம், அங்க சீப் லேபர் இஸ் தேர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் கமாடிட்டிஸ் ஆர் தேர். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒரு அருமையான ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும், மொபிலிட்டி இருக்கும், தி ஹியூமன் ரிசோர்சஸ் மொபிலிட்டி ஈஸியா இருக்கும். இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த சவுத் ஏஷியா வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளரிஷிங் ஏரியாவா மாறும். அது நம்மகிட்ட இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ். அதே போல ஏசியான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவங்களுக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் தே ஹாவ் கம் டு த டேபிள் அண்ட் தே டிஸ்கஸ்ட், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே கலைச்சு எடுத்து விட்டுட்டு அவங்களுடைய முன்னேற்றத்துக்காண்டி. அதே போலதான் ஏஷியான்னா உங்களுக்கே தெரியும், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இந்த கிழக்கு ஆசிய நாடுகள் இது ஒரு கூட்டமைப்பு, நம்ம SAARC போல அங்கேயுமே வந்து நல்ல அருமையில அதாவது ஒரு சில ஒருமித்த கருத்தை எடுத்து அதை செயல்படுத்தி நல்ல அருமையாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அப்ப எப்படி இதை வந்து நல்ல SAARC நல்ல பயனுள்ளதா மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்த வேண்டும். இன் ஸ்பிரிட், அதாவது ஒன்லி இன் லெட்டர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உச்சி மாநாட்டிலையும் ஒரு பிரச்சனையை இது பண்ணி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி பிரகடனப்படுத்தி எல்லா நாடுகளும் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றதை விட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து திறம்படுத்த செயல்படுத்தப்பட வேண்டும். தென்
கட்டணமற்ற தடைகளை நீக்கணும். ஒரு குட்ஸ் இன்னொரு நாட்டுக்கும் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அதனுடைய பேரியர்ஸ் எடுக்கணும். நீங்க எக்ஸாம்பிள், ஒரு குட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போகுதுன்னா 30% காஸ்ட்லி அங்க இருக்கு. rather than that we send it to the South African countries or to South American countries. ரொம்ப பக்கம் பாகிஸ்தான். ஆனா 30% காஸ்ட்லியா நம் குட்ஸ் அங்க விற்கப்படுகிறது என்றால் அப்ப எவ்வளவுக்கு அவர்கள் தீர்வையோ அல்லது அவர்கள் கஸ்டம் டியூட்டி போடுவாங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. அதே போல ரயில் கடல் இணைப்புக்கான காலக்கெடுகளை நிர்ணயித்து அதை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். இப்ப ரீசெண்டா கூட இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ரயில் பாலம் அமைக்க வேண்டும் அப்படின்னு. நம்ம கூட வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ரயில் இதெல்லாம் இருந்தது. அது எவ்வளோ ஒரு பிரச்சனைகள்ல வந்து இப்போ குண்டு வெடிப்புகளா இருக்கட்டும், பயங்கரவாத ஏற்றுமதியா இருக்கட்டும், அதனால அது தடைபட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அப்ப இதெல்லாம் களையணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சார்க் உறுப்பினர்கள் மனம் விட்டு பேசணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, they should resolve that every problem can be discussed on table. Political decision வந்து பொலிட்டிக்கல், அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்க முடியும், அதை வந்து களைய முடியும் என்று நம்ப வேண்டும். military is not a solution, it is political solution we need to check. அதை வந்து அவங்க கிராமப்புறம் வறுமை ஒழிப்பு முயற்சிகளில் வந்து கிராமியன் வங்கி எவ்வளோ செயல்படுதோ அதை ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸாக எடுத்து அதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, தெற்காசிய துணை பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பை வந்து இப்போ நான் இதை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் சவுத் ஏசியா சப் ரீஜனல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, ஃபார் ஏசியன் டெவலப்மெண்ட் அண்ட் பிரிங்ஸ் டுகெதர் இந்த எந்தெந்த நாடுகள்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், மயன்மார், நேபாள், ஸ்ரீலங்கா, இது போன்று இது நம்ம சப் ரீஜனாக கொண்டு வந்திருக்கோம். அதே போல் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிம்ஸ்டெக்கை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்புறம் டைனமிக்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியன் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு பாடத்தில் தெற்காசிய இயக்கவியல் பாதுகாப்புனாலே வந்து நல்லா தெரியும் அப்படின்னா, இட் இஸ் அ வெரி ஃப்ளூயிட் கான்செப்ட் இன்னும். ஸோ ஆனால் பாரம்பரியத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்டில் நம்ம பார்த்தோம்னா, பாதுகாப்பு என்பது இராணுவ அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்படின்னா இராணுவம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த கண்ட்ரி இஸ் செக்யூர்ட். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரம் மிலிட்டரி செக்யூரிட்டி டு எக்கனாமிக் செக்யூரிட்டி. இது வந்து இப்போ உள்ளது வந்து என்ன அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் எக்கனாமிக் செக்யூரிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு. ஸோ நாடு மற்றும் அதன் அரசியல் மற்றும் பிராந்திய நலன்கள் மீதான அதன் பிரத்யேக கவனம், சுய பாதுகாப்பு, இதெல்லாம் வேணுங்க. இந்த செக்யூரிட்டியை பத்தி விளக்கம் வால்டர் லிப்மேன் வந்து அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, a nation is secure to the extent to which it is not in danger of having to sacrifice core values. எந்த ஒரு நாடும் தன்னுடைய முக்கியமான அந்த மதிப்பொருட்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருந்துச்சுனாலே அது வந்து ஒரு இதுதான். ஆனா இஃப் a country is challenged, அதுக்கு வார் தான் வந்து விக்டரி கொண்டு வரணும்னா யூ ஷுட் துணிய வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப போரை தவிர்க்க வேண்டும், ஆனால் சவால்கள் என்று வந்தால் கண்டிப்பா நம்ம அதை இது பண்ண வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். ஆக இங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சவுத் ஏஷியா தோ இட் இஸ் அ ஜியோகிராபிக்கலா பார்த்தோம்னா பெரிய நாடு, மக்கள் தொகையில வந்து பார்க்கும் பொழுது பெரிய நாடு, ஆனா இந்த டெவலப்மெண்ட்னு பார்க்கும் பொழுது the quality of life that our people are enjoying
வீசவி தி யூரோப்பியன்ஸ், வீசவி தி அமெரிக்கன்ஸ் பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் எல்லாமே மிக குறைந்து இருக்கிறது மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது. இதற்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா, that we do not have amicable relations with each other and we don't trust each other. இதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு உறவுகளை எடுத்துக்கிட்டாலே அது கிளியரா தெரியும். இது 2 நாடுகளும் ஒரு முக்கியமான தெற்காசியாவில் ஒரு மிக முக்கியமான நாடுகள். 2 நாடுகளுமே வந்து என்னது நியூக்ளியர், இட் ஹேஸ் காட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி. அப்போ பார்க்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையை எடுத்தாலும் பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படித்தான் பார்க்க மற்ற நாடுகள் விளைகிறது. ஏன்னா பாகிஸ்தானை வந்து எப்பயுமே வந்து இப்போ சைனா தான் இப்போ அதனுடைய ஒரு நண்பனான நாடா இருந்து அதற்கு அனைத்து உதவிகளும் உதவி செய்கிறது. எதற்கென்றால் இந்தியாவை கட்டுப்படுத்தணும், இந்தியாவினுடைய ப்ராக்ரஸை வந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. ஸோ அப்போ இங்கு சார்க் அமைப்பும் ரொம்ப அருமையாக விளங்குகிறது. ஆனால் இது இன்னும் நன்றாக விளங்க எல்லா நாடுகளும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.